இந்த நாட்டுல யார் சிறையில இருக்கணும் அவனை விடுதலை செய்யறாங்க, யார் நிரபராதி அவர்களை இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க. இதுதான் நாட்டுடைய நிலைமை இருக்கிறது. सुप्रीम कोर्ट का बहुत धन्यवाद करी था सर। बच्ची के लिए क्या मांग कर रहे हैं? बच्चे के लिए मांग कर रहे हैं उनको सीधा फांसी होए। கோர்ட்ல இன்னைக்கு பலாத்காரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டோட கேஸ் 4.5 லட்சம் கேஸ்கள் இருக்கு. பெண்களுக்கு சொல்றாரு பிரதமர், பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ்னா பெண் குழந்தைக்கு இங்க பாதுகாப்பு இருக்கு. கடந்த 10 வருடங்களாக நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு உபதேசம், பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ். பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ் என்றால் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம், பெண் குழந்தைகளை காப்பாற்றுவோம். ஆனால் இந்த உபதேசத்துக்கு நேர்மாறாக இன்னைக்கு பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலங்களில் எங்கெங்க பாஜக அரசு ஆட்சி செய்கிறதோ அந்த மாநிலங்களில் பெண்கள் சம்பந்தமாக அதிகமாக சித்திரவதை, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பலாத்காரம், ஈவ்டீசிங் போன்ற நிறைய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அது உத்தரப்பிரதேச இருக்கட்டும், அல்லது குஜராத் இருக்கட்டும், அல்லது ராஜஸ்தான் இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த செய்திகள் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சமீப காலமாக டெல்லி ஹைகோர்ட் ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. அந்த தீர்ப்பு என்னென்றால், 2017 நடந்த சம்பவம். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னவ் மாவட்டத்திலே 2017 அங்க இருக்கக்கூடிய குல்தீப் சிங் சேங்கர் சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்றார். இந்த சிறுமியை பலாத்காரம் செய்து இந்த சிறுமியை மிரட்டுறார். இந்த செய்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அப்படின்னு மீறி சொன்னால் உன் குடும்பத்தை அத்தனை பேரும் நான் கொலை செய்து விடுவேன். இருந்தாலும் இந்த சிறுமி என்ன செய்றாங்க, தைரியமாக தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், குற்றவாளிக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தொடர்ச்சியாக காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கிறார். அரசியல் கூடிய எம்எல்ஏ உடைய புகார் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? அதை எடுத்துக்கொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட 1 வருடமாக எந்த ஒரு நடவடிக்கை இல்லாம இருந்தாங்க. பிறகு இந்த சிறுமி என்ன செய்யறாங்க, 2019 அந்த மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் ஆதித்யநாத் வீட்டுல தற்கொலை முயற்சி பண்றாங்க. இந்த தற்கொலை முயற்சி பிறகுதான் இந்த செய்தி பரவலாக எல்லா இடத்துலயும் பரவுது. ஒவ்வொரு யூடியூப் சேனல்காரும், ஒவ்வொரு காலேஜ்காரும், ஒவ்வொரு மாவட்டங்களும், ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த செய்தி பரவலாக போய் சேருது. அப்போ மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், மிகப்பெரிய போராட்டம் அந்த மாணவர்கள், அந்த மாணவிகள் நடத்துறாங்க. அது விளைவாக தான் அந்த கேஸ் கடைசியில ஃபைல் பண்றாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஆனால் சிறு நாட்களுக்கு மட்டும்தான், கொஞ்ச நாளுக்கு மட்டும்தான் இந்த நடவடிக்கை என்ற விசாரணை என்ற அடிப்படையில இந்த சிறுமியுடைய தகப்பனாரை காவல் நிலையத்தை அந்த காவலர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள், விசாரணை செய்கிறார்கள். இரவு நேரத்தில் சிறுமியுடைய தகப்பனாருக்கு சித்திரவதை செய்து கொலை செய்திருக்காங்க. இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த 6 காவலர்களை சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றாங்க. பிறகு இந்த செய்தி தொடர்ச்சியாக வெளிவரதனால் சிபிஐக்கு ஹைகோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு இந்த கேஸ் கொடுக்கறாங்க. சிபிஐ இந்த கேஸ் எடுத்த உடனே இந்த விசாரணைக்காக அழைப்பு கொடுக்கறாங்க. அழைப்பு கொடுக்கும் போது இவர் என்ன பண்றாரு, நாமெல்லாம் இன்னைக்கு சினிமால தான் பார்த்திருப்போம். விட்னஸ் வந்து கார்ல வராங்க. இந்த சிறுமியோட 2 சித்திகள் கூட அவங்களுடைய வக்கீல், இந்த 4 பேர் கார்ல வரும்போது இந்த குல்தீப் சிங் சேங்கர் சொல்லக்கூடிய இந்த நபருடைய லாரி அப்படியே மோதி ஆக்சிடென்ட் பண்ணி மிகப்பெரிய விபத்து ஏற்படுத்தக்கூடியது. இந்த விபத்துல இந்த சிறுமியோடைய 2 சித்திகளும் ஸ்பாட்ல இறந்துடுறாங்க. சிறுமிக்கும் மிகப்பெரிய காயம், லாயருக்கும் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு தப்பிச்சிடறாங்க. இவ்வளவு அடிபட்டு இவ்வளவு காயங்களுக்கு பிறகும் இந்த சிறுமி என்ன பண்றாங்க, மறுபடி கோர்ட் நம்பிதான் இருக்கிறாங்க. இந்த அரசாங்கோட தீர்ப்புல தான் நம்பிக்கை இருக்கிறாங்க. மறுபடி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. அந்த நேரத்தில் சிபிஐ சப்போர்ட் பண்றாங்க. இது வந்து சாதாரணமான ஒரு விபத்து அல்ல, இது ப்ரீ பிளான் தான். இது குல்தீப் சிங் சேங்கர் தான் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்காரு. ப்ரீ பிளான் பண்ணி தான் இதே வந்து விபத்தாக்கி இருக்கிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு சேதம் ஏற்பட்டு இருக்கு. 2 சித்திகளும் இறந்துட்டாங்க சொல்லி கேஸ்ல வந்து இது ஃபைல் பண்ணி ஸ்ட்ராங்கா ஃபைன் பண்ண பிறகு போக்சோடைய அடிப்படையில இவங்களுக்கு வந்து கைது செய்யறாங்க. குறிப்பாக இந்த போக்சோ சட்டம் हमारी बेटियों पर जो दुष्व्यवहार करेगा उस राक्षसों को हम कड़ी से कड़ी सजा देंगे, यानी कि मौत की सजा देंगे. இந்த மாதிரி பெண் குழந்தைகளை யார் தவறான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செய்யறார்கள், பலாத்காரம் செய்யறார், அவர்களை நாங்கள் கடுமையாக தண்டனை கொடுப்போம், நாங்கள் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு போக்சோ என்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த போக்சோ சட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு நபர் இது போன்ற குற்றங்களை செய்தால் 7 ஆண்டு சிறை தண்டனை. ஆனால் ஒரு அதிகாரத்தை தவறான பயன்படுத்தி ஒரு நபர் இது போன்ற குற்றத்தில் ஈடுபட்டால் 3 மடங்காக அந்த குற்றம் அவர்கள் பாயும். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக அந்த நபருக்கு சிறை தண்டனை கிடைக்கும். அப்போ இவர் வந்து எம்எல்ஏ இருக்கிறாரு, ஒரு அதிகாரத்தில் இருக்காரு, இவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது தீர்ப்பு. ஆனா சமீபத்தில் 7 வருடம் பிறகு கோர்ட் என்ன பண்றாங்க, இவர் வந்து ஒரு அதிகாரத்தில் இல்ல, ஒரு சாதாரண ஆள் தான் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விடுதலை செய்யறாங்க. இந்த விடுதலை செஞ்ச பிறகு அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிறுமி
அதிர்ச்சி அடைந்து இவ்வளவு குளிர்ல கூட பார்க்காமல் தான் தன்னுடைய தாய் அப்புறம் அந்த வக்கீல் 3 பேர் இந்தியா கேட்ல என்ன பண்றாங்க, ஆர்ப்பாட்டத்துல இரவு நேரத்துல குளிர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. காவலாளிகள் டெல்லி போலீஸ் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு இழுத்து அரிசி மூட்டை மாதிரி இழுத்துட்டு அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நாட்டுல யார் சிறையில இருக்கணும் அவனை விடுதலை செய்யறாங்க, யார் நிரபராதி அவர்களை இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்க. இதுதான் நாட்டுடைய நிலைமை இருக்கிறது. நாட்டு விவசாயிகளுக்காக பாடுபட்டவன் உமர் ஹாலிது இன்னைக்கு சிறையில இருக்கிறாரு. நாட்டு மக்களுக்காக பாடுபட்டவர் விஞ்ஞானி சுமன் யோங்சோக் இன்னைக்கு சிறையில இருக்கிறாரு. ஆனால் எத்தனை கொலை செய்தவர்கள், எத்தனை பலாத்காரம் செய்தவர்கள் இன்னைக்கு சர்வசாதாரணமா வெளியே இருக்கிறார்கள். பிரிஜ் பூஷன் போன்ற ஒரு வீராங்கனைகளுக்கு தவறான நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் இன்னைக்கு விடுதலையா இருக்கிறார். அதே மாதிரி ஆசாராம் பாருங்கள், ஒரு பாபா, அவரு இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்தார், இன்னைக்கு வெளியே இருக்கிறார்கள். ராம் ரஹீம் பாபாவும் வெளியே இருக்கிறார்கள். இன்னும் ஹஸ்ரத் ஒரு சம்பவம் பாருங்கள், இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறது. கிட்டத்தட்ட கோர்ட்ல இன்னைக்கு பலாத்காரம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்டோட கேஸ் 4.5 லட்சம் கேஸ்கள் இருக்கு. இதே மாதிரி தீர்ப்பு வழங்கிச்சா நாட்டுடைய நிலைமை நாம் யோசித்து பாருங்கள். அப்ப இதெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இதுல விஸ்வ ராஜ்யம் செய்ய போறார்களா, விஸ்வ ராஜ்யம், விஸ்வகுரு, இந்த மாதிரி பேர்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. இதே போன்று நிகழ்வுகள் இந்தியாவில் நடந்தால் நாட்டுடைய நிலைமை நாம், பெண்களுக்கு எங்க பாதுகாப்பு இருக்கும், பெண்களுக்கு எங்க அமைதி கிடைக்கும், பெண்களுக்கு சொல்றாரு பிரதமர் பேட்டி படாவ் பேட்டி பச்சாவ்னா பெண் குழந்தைக்கு எங்க பாதுகாப்பு இருக்கு. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் பத்திரிகையாளர்கள் உத்தரப்பிரதேச மாநிலனுடைய பஞ்சாயத் மினிஸ்டர் கோபி ராஜ்பார் கிட்ட தீர்ப்பு சம்பந்தமா கேள்வி கேட்கறாங்க. நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க, காமெடி பேசுற மாதிரி அவர் சிரிக்கிறார். அதே மாதிரி பாருங்க, சமீபத்தில் நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு, ஹிஜாப் அணிந்து வந்த ஒரு பெண்ணை ஹிஜாப் எடுக்க பார்த்திருக்கிறார். இது ஒரு செய்தியாளர்கிட்ட கேட்கும் போதே ஒரு மினிஸ்டர் கிட்ட கேட்கிறோம், ஏன் இந்த மாதிரி மினிஸ்டர் ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடுறாருன்னா முகத்துல தானே கை வச்சாரு, வேற எங்கேயும் கை வைக்கலையே. இவர்களுடைய சிந்தனை பாருங்க எவ்வளவு அசிங்கமான, எவ்வளவு இழிவாக இருக்கிறது. அப்ப சாதாரணமான ஒரு பெண்கள் பற்றி இவர்கள் என்ன மாதிரி யோசிப்பார்கள், எந்த மாதிரி சிந்தனை இவர்கள் இருக்கு. இந்த மாதிரி இழிவான சிந்தனை இருந்தால் இந்த நாட்டுல யாருக்கு பாதுகாப்பு இல்லாம சூழ்நிலை நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கு. இதுக்காக ஏதாச்சும் குரல் கொடுக்க வேண்டும் சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.